வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம்மளுடைய சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது வயதானவர்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஒரு அமைதியான நோய், அதனுடைய அறிகுறிகள் காட்டவே காட்டாது. ஆனால் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், எளிய ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் மூலமாக சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தை கண்டறிந்து முறையான உணவு முறை மற்றும் மருத்துவத்தின் மூலமாக அதை முற்றிலுமாக குணப்படுத்துவோ அல்லது கட்டுப்படுத்துவதுனால முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை வைத்து நமக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்ளும் போது உடனடியாக மருத்துவரை சந்தித்து சரி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் கழிக்கிறதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால் அதன் ஆரம்ப கட்ட பாதிப்பு சிறுநீரில் தான் முதல்ல நமக்கு எதிரொலிக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அதிக முறை சிறுநீர் கழிக்க நேரிடலாம். சிறுநீரினுடைய அளவில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட குறையலாம், இல்லைனா வழக்கத்தை விட அதிகரிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணணும். சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல் மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே ஒரு அபாயகட்டமான அறிகுறியை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதம் கசிவதன் காரணமாக சோப்பு நுரையை போல அதிகப்படியான நுரை சிறுநீரில் உருவாகும். அப்புறம் சிறுநீரினுடைய நிற மாற்றம், கலர் சேஞ்ச் ஆகிறது, அல்லது ரத்தம் கசிகிறது. இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். சிறுநீர் அடர் நிறத்திலோ அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாகவோ சிவப்பு பழுப்பு நிறத்திலோ வெளியேறலாம். இல்லை சிவப்பு நிறமாகவும் தனியாகவும் வெளியேறலாம், பழுப்பு நிறமாகவும் தனியாகவும் வெளியேறலாம். ஸோ இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் கவனமாக இருக்கணும். இரண்டாவது, கணுக்கால், பாதம் அல்லது முகத்தில் வீக்கம் ஏற்படக்கூடிய எடிமா அப்படின்ற இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகங்களால் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியத்தையும், அதாவது உப்பையும் சரியாக வெளியேற்ற முடியாத போது என்ன ஆகும்னா அந்த நீர் திசுக்கள்ல நமக்கு தேங்க தொடங்கும். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கணுக்கால்களில், பாதங்களில் மற்றும் கைகளில் ஆங்காங்கே உங்களுக்கு வீக்கங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே கண்களை சுற்றிலும் முக்கியமாக முகத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வீக்கங்கள் இருக்கும். பஃபிங்னஸ் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ வறட்சியான ஒரு தோற்றமும் அல்லது வீங்கிய ஒரு தோற்றமும் கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வீக்கங்கள் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குங்க. ஸோ அதை செக்ரிகேட் பண்ணும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் சுரப்பு குறையும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு குறையுது. இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அது உங்களுக்கு ஏற்படும். இதன் காரணமாக உடலுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவு குறையும். எப்போதுமே ஒருவித கடுமையான சோர்வும் தசை பலவீனமும் சுறுசுறுப்பின்மையும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையிறதா தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பிக்குது. உடல் சோர்வாக இருக்குது. ஸோ சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிறுநீரகம் இது மாதிரி பலவீனமாக உங்களுக்கு இருக்குது, செயலிழந்து போகிறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உடனே அதை சரி செய்து கொள்ளணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் உங்களுக்கு இருக்குன்னா அதுவுமே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இரண்டு முக்கிய காரணங்களால நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்று என்னன்னா உடல்ல தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போயிட்டு சேர்வதால சுவாசிக்கிறதுல சிரமம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல ரத்த சோகை, அனிமியா அப்படின்ற அந்த பிரச்சனை காரணமாகவும் உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம லேசான வேலைகள் செய்யும் போது கூட உங்களுக்கு கனமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இது மாதிரி மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா நீங்க அதை என்ன ஏதுன்றதை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. ஐந்தாவதா தோலில் வறட்சி மற்றும் அரிப்புகள் உங்களுக்கு தென்படலாம். இப்போ சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும் போது என்ன ஆகும்னா அந்த நச்சுக்கள் எல்லாம் உடலிலேயே நமக்கு தங்கிவிட ஆரம்பிக்கும். மேலும் உடலினுடைய தாதுக்கள், மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை சீர்குலைய ஆரம்பிக்கும். இதனால தோல் கடுமையான வறட்சி அடைந்து உடல் முழுவதும் கடுமையான உங்களுக்கு அந்த தொடர்ந்து அடங்காத அரிப்பு ஏற்படக்கூடும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படலாம். ஸ்கின்கள் இச்சிங், அந்த அரிப்பு உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். வறட்சியான சரும தோற்றங்கள், தோலிலும் வறட்சி தன்மையும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சரி செய்து கொள்வது உடனே
நல்லதுங்க. பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி இந்த அறிகுறிகள் கூட உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இப்படி இருந்தாலுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அந்த சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது எதனால் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, ரத்தத்தில் வந்து யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறத உங்களுக்கு அந்த அதிகரிக்கிறத வந்து யூரேமியா அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த நச்சுக்கள் வந்து செரிமான மண்டலத்தை வந்து நமக்கு பாதிக்கிறதால காலையில் நம்ம வந்து எழுந்தவுடன் குமட்டல் உணர்வு அல்லது வாந்தி கூட உங்களுக்கு வரலாம். ஸோ உணவின் மீதான அந்த நாட்டம் வந்து குறைந்து கடுமையான பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படும். இதனால் உங்களுடைய உடல் எடையும் வந்து சாதாரணமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே சரி செய்து கொள்வது நல்லதுங்க. வாயில் துர்நாற்றம் மற்றும் உலோக சுவை மெட்டாலிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அது மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இது இருக்கலாம். இது எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, ரத்தத்தில் வந்து கழிவுகள் தேங்குவதால் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தும் ஒருவித இரும்பு அல்லது உலோகச் சுவையோட அந்த மெட்டாலிக் டேஸ்டோட இருக்கிறது போன்ற ஒரு ஃபீல், ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் வாய் வந்து அடிக்கடி வறண்டு போகிறதோடு சுவாசிக்கும் போது அமோனியா போன்ற ஒரு வித துர்நாற்றமும் உங்களுக்கு வீசக்கூடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவனமாக நீங்கள் இருக்கணும். இன்னொன்று வந்து ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், அதாவது இன்சோம்னியா, தூக்கமின்மை உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இது வந்து காமனாக அனைவருக்குமே அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீரகங்கள் ரத்தத்தை சரியாக சுத்திகரிக்காத போது அந்த டாக்சின்ஸ் சொல்லக்கூடிய நச்சுக்கள் வந்து உடலிலேயே தங்கிவிட ஆரம்பிக்கும். இந்த நச்சுக்கள் ரத்தத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை வந்து கெடுத்துவிடும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வராமல் நீங்க தவிப்பீங்க. மேலும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லீப் அப்னீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய், தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் வருவதற்கும் அதிக வாய்ப்பாக இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப கவனமாக வந்து அதை கையாண்டு அதை சரி செய்து கொள்வது நல்லது. கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் தலை சுற்றல் இது உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதாவது அனீமியா காரணமாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறையும் போது நச்சுக்கள் வந்து ரத்தத்தில் தேங்கும் போது மூளையினுடைய செயல்பாடுகள் வந்து மந்தமாகும். ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் லேசான மறதி, அடிக்கடி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். சிலருக்கு வந்து சிந்தனையில் குழப்பம் இருக்கும், பிரெயின் ஃபாக் மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நீடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் அதை உடனே சரி செய்து கொள்வது நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் உங்களுக்கு வந்து இருக்கா பாருங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி தான் சுட்டி காட்டுது. அதாவது மசில் கிராம்ஸ் உங்களுக்கு இருக்கும். சிறுநீரகங்களினுடைய முக்கிய பணிகளில் ஒன்று உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள், அந்த மினரல்ஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதனுடைய அளவை வந்து சீராக வைக்கிறது தான். ஸோ சிறுநீரகம் வந்து செயலிழக்க தொடங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சமநிலை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுடைய உடலில் வந்து கால்சியத்தினுடைய அளவு குறைந்து பாஸ்பரஸினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது கடுமையான தசை பிடிப்புகளை, மசில் கிராம்ஸை வந்து உங்களுக்கு உண்டாக்கும். இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குடைச்சல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே வந்து நீரிழிவு நோய், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், அல்லது குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக நோய் இருந்த ஒரு பின்னணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை வந்து ஆலோசனைக்கணும். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பிளட் டெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் சிறுநீர் பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த உங்களுக்கு இந்த சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு முன்னாடியே தென்படும் போதே அதை சரி செய்து கொண்டு உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.